பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சென்னையில் ரோட் ஷோ வந்து நடத்தினார். தொடர்ச்சியாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, அல்லது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கண்டுக்கலை, இந்த மாதிரி விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராரு. மோடி வடை சுடுகிறார் என்று இந்தியாவிலேயே அதை ஆரம்பித்து வைத்தது நம்ம தான். இப்படிலாம் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் வராரு, தேர்தல் ஆதாயத்துக்காக வருகிறார். தூத்துக்குடி பெருவெள்ளத்தின் போது வராதவர், கொரோனா காலங்களில் எட்டி கூட பார்க்காதவர், தமிழகத்துக்கு பெரும் பாதிப்புகள் வரும்போது ஏனென்று கூட சீண்டி பார்க்காதவர், தேர்தல் நேரத்தில் இத்தனை முறை வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னு சொல்லணும், ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் வரவே மாட்டாங்களே. தேர்தல் நேரத்தில் பிரதமர் வரனா இந்த விமர்சனம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்தும் தானே. இவர் சராசரி அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். இதற்கு முன்னால் யார் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய முதல்வர்கள் எல்லாம் கைது செய்து உள்ளே அனுப்பினார்? விஜய் சரத்குமார் பிஜேபியா? ஏன் திடீர்னு ட்விட்டரில் வந்து மோடிகா பரிவாரம் மாற்றினேன்? மோடியின் குடும்பமா அவர்? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? அது எனக்கு பல வாரியா கேள்வி கேட்க தோணுது. நேற்று வரைக்கும் வேற ஒருத்த குடும்பத்தினா தான் திடீர்னு கால் லென்ஸ் எப்படிங்க மோடி குடும்பத்துக்காராமா? இதுதான் வந்து தற்கூரி சீமான் போன்றவர்கள் எல்லாம் நான் பேசும்போது அடிக்கடி பதிலாக சொல்லுவேன். என்ஐஏ கொண்டு வந்தது யார்? யுஏபிஏ கொண்டு வந்தது யார்? விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது யார்? நீட் கொண்டு வந்தது யார்? அட மடப்பையில. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சென்னையில் ரோட் ஷோ வந்து நடத்தினார். தொடர்ச்சியாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, அல்லது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கண்டுக்கலை, இந்த மாதிரி விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராரு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியத்துவம் தரலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் முக்கியத்துவம் தரலன்னு ஏதோ வச்சு இந்த கேள்வி வருது. ஏன்னா அவங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து அதிகமாக தமிழகத்துக்கு வரலை அப்படின்ற ஒரு கேள்வி. அதிகமாக ஒரு இடத்துக்கு போகிறார் என்றால் அதுக்கு காரணம் அவருக்கு ஏற்பட்டுக்கூடிய இன்செக்யூர் ஃபீலிங்கா இல்லை கான்ஃபிடென்ஸா? நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கும் நரேந்திர மோடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கோபேக் மோடியை நம்ம தான் வந்து போமோனே மோடின்னு கேரளாக்காரங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம தான் அதை வந்து கொள்கை பிடிப்போடு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நேற்றும் அகைன் ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி எல்லாம் இருக்கும் சூழலில் மோடி வடை சுடுகிறார் என்று இந்தியாவிலேயே அதை ஆரம்பித்து வைத்தது நம்ம தான். இப்படிலாம் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் வராரு, தேர்தல் ஆதாயத்துக்காக வருகிறார். தூத்துக்குடி பெருவெள்ளத்தின் போது வராதவர், கொரோனா காலங்களில் எட்டி கூட பார்க்காதவர், தமிழகத்துக்கு பெரும் பாதிப்புகள் வரும்போது ஏனென்று கூட சீண்டி பார்க்காதவர், தேர்தல் நேரத்தில் இத்தனை முறை வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னு சொல்லணும், ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் வரவே மாட்டாங்களே. கான்ஃபிடென்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா வரமாட்டாங்க. ரெண்டு, அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. தமிழ்நாட்டிலே வடநாட்டில் வந்து அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ என்னென்னா நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், நமக்கு மசியாமல் இருக்கிறது தமிழ்நாடு, இந்த தென் இந்தியா மட்டும்தான், இங்கே கொஞ்சம் அதிகமாக போவோம் என்று. ஏன்னா அவங்களே தான் சொன்னாங்க, கேட்வே ஆஃப் சதர்ன் இந்தியா வந்து கர்நாடகா அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க? அப்போது எங்களால் உள்ளே நுழைய முடியாமல் இருக்குது, கர்நாடகா வழியாக நாங்கள் உள்ளே நுழைவோம் அப்படின்ற அர்த்தம் பட அவங்க ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன? நாங்கள் உள்ளே நுழைய முடியாமல் இருக்கோன்றது அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கு அதான் கேட்வேன்னா மீனிங் என்ன? அப்போது இவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை என்று நினைக்கிற சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நம்ம கவனம் செலுத்துவோம். ஏன்னா நார்தன் இந்தியாலாம் ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் தெனாவட்டும், இன்னொரு பக்கம் பயமும் தான் இது மாதிரி. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் பார்க்கும்போது பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுன்றது தான் இவ்வளோ வந்து வீரியமாக வந்து செயல்படுறாங்க இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த? தமிழ்நாட்டில் இந்த முறையாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு. இல்லை, ஏன் கேட்குறேன்னா, இந்த எலெக்ஷன் டேட் அறிவித்த போது வந்து எல்லாரும் ஒரு விமர்சனம் வச்சாங்க. எந்தெந்த மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுமோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் பொறுமையாகவும், எந்தெந்த மாநிலத்தில் வந்து வெற்றி பெற மாட்டாங்களோ அது முன்னாடியே வச்சுட்டாங்கன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக தானே வச்சுருக்கணும் இந்த தேர்தலை. அப்படி இல்லை, நான் சொல்கிறத வச்சு என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் இது நான் என் பாயிண்ட்டுக்கு உங்கள் பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக தானே இருக்குது. நம்ம வெற்றி பெற மாட்டோம், அதனால் நம்முடைய கடைசி கட்ட முயற்சிகளை செஞ்சு பார்ப்போம். இன்செக்யூர் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் தேர்தலை சீக்கிரம் வச்சாங்க. ஆனால் முன்கூட்டியே ஸ்கெடியூல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா லீடர்ஸுடைய ஸ்கெடியூல் போடும்போது ஃபஸ்ட்டே அவங்க லீடர்லாம் கிளியராக வச்சுக்கிட்டு அவர்கள் நம்ம இதில் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரியும். நம்ம வெற்றி பெறுவோம்னு உறுதியாக நினைக்கிறது வட மாநிலங்கள், அதை விட்டுட்டாங்க ஃப்ரீயாக. இப்போ தென் மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற மாட்டோம் என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக தேர்தலை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரத்தை இங்கே வந்து விரியப்படுத்த பார்க்கிறார்கள். அதை தான் நான் அப்போ தான் சொல்கிறேன். என் பாயிண்ட்டு நான் சொல்கிற வாதத்துக்கு தான் இது வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நேற்றைய முன்தினம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொன்னாங்க, வாஜ்பாய் வந்து இந்தியா இஸ் ஷைனிங், அதோ ஷைனிங் இந்தியா என்ற ஒரு இது, இந்தியா
ஒளிர்கிறது மிளிர்கிறது அப்படிலாம் வந்து 2004 வந்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசு வந்து பயங்கரமாக ஓவர் கான்ஃபிடென்ஸாக பிரச்சாரம் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக தான் போயிட்டோம் அப்படின்னு அருண்ஜேட்லி தோற்றதுக்கப்புறம் சொன்னார். அவரே சொன்னார், கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம், நாங்களும் ரொம்ப தெனாவட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தெனாவட்டான செயல்பாடாகவே இதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய 2 புதிதாக நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே, ஒருத்தர் அமித்ஷா கிட்டேயும் இன்னொருத்தர் வந்து வேறு பாஜகவுடைய இன்னொரு பகுதியிலுமே வந்து பிரின்சிபல் செக்ரட்டரிஸாக இருந்தவங்க. ஸோ இவங்களிடமிருந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு நடுநிலையான ஒரு முடிவுகளை எதிர்பார்க்க முடியும்னு நமக்கு தெரியல. அப்போது கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் வந்து அருண் கோயல் ராஜினாமா பண்ணுறாரு. அருண் கோயல் அவங்க ஆள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவருடைய தேர்வு எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கே போச்சு. மரியாதைக்குரிய நீதிபதிகள் வந்து கேள்வியெல்லாம் கேட்டாங்க. எப்படி இவரை ஒரு ப்ரைவேட் கம்பெனி கூட 3 மாதம் ப்ரேயர் நோட்டீஸ் கொடுப்பாங்க, இவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி ஒரு வாரத்தில் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிறாரு எப்படி அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க நீதிபதிகள். அவர் வந்து திடீர்னு ராஜினாமாவும் பண்ணுறாரு. ஸோ அதில் டென்ஷன் டெவலப்மெண்ட்ஸ் அப்படியே பயங்கரமாக இருந்தது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும். அந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு முடிந்த வரை அன்ஃபேர் எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த தேர்தல் தேதிகளை அவங்க ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி, மோடியுடைய ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி தோக்க போகிற மாநிலங்கள், அப்போ அந்த மாநிலங்களில் கடைசி முயற்சி. நீங்கள் வந்து இதை டெஸ்பரேட் மூவாக பார்க்கணும். ஏன்னா பிசுத்து போன கோயம்புத்தூர் ரேலி உங்களுக்கு தெரியும், ஒரு ரோட் ஷோ நடத்தினா எப்படி இருக்குன்னு. அதுக்கு தான் வேறு வழியே நம்ம யோசித்து டி நகரில் வச்சாங்க. டி நகரை வச்சதை பற்றி மரியாதைக்குரிய எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. சிதம்பரம் கூட சொன்னார், இது கார்த்திக் சிதம்பரம் கூட சொன்னார், என்ன அப்படின்னா ரோட் ஷோ பண்ணலாம், ஃபேஷன் ஷோ பண்ணலாம், எது பண்ணாலும் கூட்டம் வந்து வரதான் செய்யும் அப்படின்னு. ஆனால் அப்படி பார்த்தா அதுக்கும் கூட்டம் வரல. அவர் அப்படி கருத்து சொன்னார். அதுக்கும் மக்கள் யாருமே வந்து அதை சீண்டலை. ஆரம்பத்தில் புதிய தலைமுறையில் கூட வந்து பிசுத்து போன மோடியினுடைய ரோட் ஷோ அப்படிங்கிற மாதிரி கூட்டம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அடுத்த இதில் வந்து சூப்பராக வந்துருச்சுன்னு அந்த கேப்பில் வந்து மிரட்டப்பட்டாங்க. அந்த கேப்பில் மிரட்டப்படுகிறது ஊடகங்கள். ஸோ அந்த மாதிரி நடுநிலை ஊடகங்களை மிரட்டி இல்லாததை பிம்பம் போல காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒருபோதும் தாமரை மலரவே மலராது என்பதற்கு இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாடு பாஜக வந்து இப்படி செய்யுது அப்படின்னு சொன்னால் நியாயமாக யாருக்கு கூட்டம் கூடணும், யார் அதை சாதித்து காட்டணும்? தமிழ்நாடு பாஜக தலைவர் தான் அதை செஞ்சு காட்டணும். பாவம் அவரால் அது முடியல. என் மக்கள் என்ம யாத்திரையே வந்து ஃபெயிலியர்னு இந்துவில் ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க பிளான் பண்ண யூத் கான்க்ளேவ்லேருந்து ஜாப் ஃபேரை பற்றிய நிகழ்ச்சி எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்டால் அசிங்கமாக போயிட போகுது அப்படின்னு சொல்லி. எனவே பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஃபெயிலியர், பாஜகனுடைய தலைவர் ஒரு அட்டர் ஃபெயிலியர். வெறுமனே ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸை வச்சுக்கிட்டு இங்கே பண்ணிவிடுவாங்க. சும்மா ஏதாவது ஒரு ட்வீட் போட்டால் அண்ணாமலை அப்படியே பறக்கும். ஏன்னா அதெல்லாம் பாட் தான், எல்லாம் சும்மா. களத்தில் அவங்களுக்கு ஆள் கிடையாது. களத்தில் இருக்கிற ஆளுங்களும் யாருன்னு சொன்னால் பொதுமக்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான். அவங்களெல்லாம் பார்த்து ஓட்டெலாம் போட்டுற மாட்டாங்க யாரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பயப்படாமலா உங்களுடைய உச்சபட்ச தலைவரை கூப்பிட்டு வரீங்க? இல்லை, அப்போ அவர் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தராருன்னு சொல்கிறாங்க இல்லையா? முக்கியத்துவம் தரதான் செய்வாங்க. எதனால முக்கியத்துவம் தராங்கன்றத உங்களுக்கு எனக்கு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். மோடிக்கு அந்த அளவுக்கு தமிழ் பற்று இருக்குது, தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்குன்றத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம தோற்றுருவோங்கிற பயம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். முடிவு வந்து ரிசல்ட் தான் சொல்லும். தேர்தலுடைய முடிவுகள் தான் அதை சொல்லும். எதுக்காக நீங்கள் சொல்கிற அடுத்து இது நான் சொல்லிட்டேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற அக்கறை பற்று மண்ணாங்கட்டி லொட்டு லொசுக்கெல்லாம் இருந்ததுன்னா எப்போ வந்திருக்கணும்? உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரவா, உங்கள் வீட்டில் துக்கக்காரியம் இருக்கும்போது வந்து உங்களுக்கு நான் வந்து ஆறுதல் சொல்லவா? எப்போ நீங்கள் என்ன ரொம்ப எதிர்பார்ப்பீங்க? தேர்தல் நேரத்தில் பிரதமர் வரனா இந்த விமர்சனம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்தும் தானே? இவர் சராசரி அரசியல்வாதிகளுக்கு அப்பாற்பட்டவர். இதற்கு முன்னால் யார் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய முதல்வர்கள் எல்லாம் கைது செய்து உள்ளே அனுப்பினார்? வரலாற்று தரவு உங்களால் தர முடியுமா? இப்படி இவர்கள் டிசாஸ்ட்ரஸாக டிஸ்மேண்டில் பண்ண அளவுக்கு கவர்மெண்ட் மிஷினரிஸை வந்து யார் மிஸ்ஹேண்டில் பண்ணார்? எவ்ரிபடி இஸ் வெல்கம் அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இவ்வளவு தெனாவட்டாக இதுக்கு முன்னால் எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க? அவன் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும் நான் கட்சியில் சேர்த்துக்கொண்டு இவ்வளோ ஓப்பனாக தெனாவட்டாக யார் சொன்னாங்க? எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் இருந்துச்சு, நான் பாஜகவில் சேர்ந்தேன், தெளிவாகி விட்டேன் அப்படின்னு பாஜகவுடைய அமைச்சர் சொல்கிறார். இப்படிலாம் இதுக்கு முன்னால் யார் சொன்னான்? இதுக்கு முன்னால் டு யூ ஹேவ் எனி ஆன்டிசிடென்ட்ஸ்? இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா? எப்போ நடந்திருக்குதா? சராசரி அரசியல் நேரத்தில் நடப்பது என்பது வேறு, அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது அப்படி தான் இருக்குதா? இது ஆர்டினரியாக நடக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஆர்டினரி நடக்கிறதாங்க, இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. எந்த நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அரசு, மத்திய முகைமைகள், புலனாய்வு முகைமைகள், இன்கம் டேக்ஸு, இடி, ஐடி, சிபிஐ, ஏன் சில நேரங்களில் நீதிமன்றமே கூட மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவிலான சூழல்கள்,
தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வாரி சுருட்டி வாயில் போட்டு மெல்றது யார்? இது வரைக்கும் யார் மென்றிருக்கா அந்த மாதிரி? இல்லை சார், நீங்கள் மற்ற நேரத்தில் இந்த விமர்சனங்கள் வைக்கிறீங்க. இப்போ மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து இந்த அரசாங்கம் ஜெயிச்சாதான் அடுத்து கண்டினியூ ஆகுன்ற போது இப்போ தமிழ்நாட்டு மாதிரி இல்லாமல் அப்போ இந்த ஆர்கனைசேஷன் வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னா இதற்கும் மத்திய அரசுக்கும் எப்படி நம்ம தொடர்பு படுத்த முடியும்? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னால் தான் ஐஏஎஃப் சாப்பரை எடுத்துக்கிட்டு மோடி பிரச்சாரத்துக்கு வந்தார். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நான் ஆர்டிஐல ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கேன், ஸ்டில் ஐம் வெயிட்டிங் ஃபார் ரிப்ளை. யூத் காங்கிரஸினுடைய லீகல் செல் சார்பாக வந்து நான் ஆர்டிஐல ரெப்ரசன்ட் அனுப்பியிருக்கேன். எதுவும் வாடகை எடுத்திருக்காரா, இல்லை வாடகை எதுவும் பே பண்ணியிருக்காரா? அப்படி பே பண்ணுவாருன்னு சொன்னால் நாங்களும் பே பண்ணால் எலெக்ஷன் டைமில் எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்படிலாம் கேட்டிருக்கேன். எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கும்போது தான் நயனார் நாகேந்திரனுடைய ஆதரவான ஆட்கள் 2 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போனாங்கன்னு பிடிச்சி வச்சிருக்காங்க. உடனே அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ண வேண்டியது தானே? அவர் வந்து பண்ண இது யார் ஈஸியாக தானே ஆக்ஷன் எடுக்கணும் நியாயமாக? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கும்போது தான் இது மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களாங்க? பத்திரிக்கைக்காரங்களுடைய வேலையை ஒவ்வொரு கேண்டிடேட் எங்கே போகிறாங்க எல்லாரும் நியமிச்சிருவாங்க, இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி ஃபாலோ பண்ணுற பத்திரிகையாளர்களை வழிமறித்து மிரட்டுறானா நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப? நீ எதுக்காக அப்படி பயப்படுற? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கும்போது தானே காலம்புறா உன்னை வந்து கோட்டு கலையை விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு ஏபி முருகானந்தம் மிரட்டுறாரு. என்ன மரியாதை கொடுத்தீங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு? ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோக்கு. அவங்க அதில் இதில் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கும்போது தான் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை என்பது முஸ்லீம் லீகின் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குது? இவ்வளோ பெரிய அபத்தம். அப்படி என்னையா சொல்ல வர? என்னையா சொல்ல வர நீ? முஸ்லீம் லீகுடைய தேர்தல் அறிக்கை கேவலம் சொல்கிறியா, இல்லை முஸ்லீம் லீக் கேவலம் சொல்ல வரியா? ஏன் அது முஸ்லீம் லீகுடைய தேர்தல் அறிக்கையாகவே இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை? தப்பா அது? ஒன்றை விட சீனியரியா முஸ்லீம் லீகு? நீ எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு முன்னால் இந்த மண்ணில் எம்எல்ஏ எம்பி ஆகி காட்டணுவையா முஸ்லீம் லீகு? இந்த மண்ணின் சுதந்திரத்துக்காக போராடினவையா முஸ்லீம் லீக்? உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? பாஜக என்கின்ற ஆன்டி இன்கம்பன்சிலே உருவாகி நேற்று பெய்த மழையிலே முளைத்த காளான் கிடையாது முஸ்லீம் லீக். அப்படி பார்த்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் ஜின்னாக்கு பிரிஞ்சு போகும்போது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தலைவராக இருந்தவர் நமக்கு பெருமை சேர்த்த கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்லேருந்து கேட்குறாங்க சொத்துக்களை பிரித்து தந்துருவோமா அப்படின்னு சொல்லி. அப்போ சொத்துக்களை பிரித்து தந்துருவோமான்னு கேட்கும்போது பாகிஸ்தான் தான் வேணும்னு போயிட்டு உங்கள் சொத்தெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஒரு நல்லது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாகிஸ்தான் தான் வேணும்னு போயிட்டு உங்கள் சொத்து எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறதா இருந்ததுன்னு சொன்னால் பாகிஸ்தானிலே தங்கிவிட்ட எங்களுடைய இந்து கிறிஸ்தவ சகோதரர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பதே இப்படி சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் நல்லெண்ணத்தோடும் பேசிய ஒரு முஸ்லீம் லீக் தான் முஸ்லீம் லீக். ஏன் முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை அது இருந்தால் என்ன தப்பு இல்லையா? இப்போ அது அப்போ முஸ்லீம் லீகையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள், காங்கிரஸையும் வந்து முஸ்லீம் லீக் மாதிரி இருந்தால் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டு போகிறீங்க. முஸ்லீம் லீக் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் கொச்சப்படுத்துறீங்க. ஈஸியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஆக்ஷன் எடுத்துட்டாங்க? இல்லை, அப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லையா? இல்லையே, எங்கே இருக்குது? ஏங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் இவர் மேலே, நயனார் நாகேந்திரன் மேலே? 2 கோடி ரூபா பிடிபட்டுருக்குது. அவருடைய லாட்ஜ் ஆட்கள், அவருடைய லாட்ஜிலேருந்து பிடிபடுது. அண்ணாமலையுடைய மாமனார் ஹாஸ்பிட்டலில் ஐடி ரெய்டு நடக்குது. காலி ஊத்துறான் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி எல்லாருமே. இவன் இன்னும் வந்து போய் புள்ளிக்கிட்டே சுற்றுறான். இருந்தால் எப்படி தான் மனசாட்சி வருதோ இப்படிலாம் பொய்யே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் அது போனி ஆகாது, அது வேறு விஷயம். ஆனால் இப்படியும் ஒரு மனசாட்சி வேணும்ல, இப்படி ஒரு தைரியம் வேணும்ல பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்போ தமிழ்நாடு லெவல் பிளே வந்து இல்லவே இல்லையே, ஒரு ஃபேர் கண்டஸ்ட்டே கிடையாது இங்கே. உங்களை பிரச்சாரம் பண்ண வேணாம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அதுவும் அதனாலும் போவீங்களா? நேற்று திருமுருகன் காந்திகிட்ட ஒரு எஸ்ஐ கேட்கலையா, பார்க்கலையா இல்லைங்க கோயம்புத்தூரில்? நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா ஒரு எஸ்ஐ பார்த்து கேட்குறாங்க, அவனுக்கு என்ன வேலை இருக்குங்க? நீங்கள் வந்து கூட்டணியில் உங்களை சேர்த்துருக்காங்களா? உனக்கு என்ன வேலை? அவர் தான் கேட்குறாரு. நீங்கள் தான் முடிவு பண்ணுறவரா கூட்டணின்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா இல்லை அந்த வீடியோவை? நீ யாரியா எஸ்ஐ? வந்தியா பொத்திக்கிட்டு பாதுகாப்பு கொடுத்தியா, தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ணி, அதானே அவங்க வேலை? நீ மூடிக்கிட்டு போயா? உனக்கு எதுக்கு தலையிட சொன்னது? அப்போ நீ இதை போய் பாரதிய ஜனதா கேட்பியா? நீ நீங்கள் என்ன டிஷர்ட் போடக்கூடாது கல்ட்டு நீ யாரையா சொல்கிறதுக்கு? அதை தேர்தல் வந்து நீங்கள் அது ஆதரவு கொடுத்துட்டீங்களா? நிபந்தனையற்ற ஆதரவு கூட தான் கொடுப்பாங்க. ஓபிஎஸ் கொடுக்கலையா? ஓபிஎஸை கேட்டியா? நிபந்தனையற்ற ஆதரவு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கலையா? ராஜ் தாக்கரே கொடுத்துருக்காரு, நவநிர்மான் சேனா பிஜேபிக்கு. போய் கேட்பியா? எந்த சீட் சரிங்க இல்லாமல் எதுக்கு ஆதரவு கொடுத்தேன்னு கேட்பியா? எந்த கட்டாயமும் இல்லை ஏன்னு கேட்பியா? அப்போ பாஜகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம்லாம் விட்டுட்டான். ஏன் காரணமே இல்லாமல் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் 2 மணிக்கு கட்சியை கழிச்சார் சரத்குமார். அவரை போய் கேட்பியா? எதுக்கு ஏன் கழிச்ச? என் பிஜேபி சேர்ந்த பொன்னாடி பேச்சை கேட்டு கட்சியை கழிச்சியான்? அவங்களால ஒருத்தர் கேட்குறான் பாரு, ஏன் பொன்னாடி பேச்சை கேட்டு உன் கட்சியை சேர்ந்தது ஏன் தப்பியா அப்படின்னு. நைட்டோட நைட்டாக பொன்னாடி பேச்சை கேட்டு கட்சியை கழிச்சு பிஜேபி சேர்த்து விட்டியான்னு பிஜே சரத்குமாரை போய் கேட்பியா? ஏன் திடீர்னு ட்விட்டரில் வந்து மோடிக்கா பரிவாரன்னு மாற்றினேன்? மோடியின் குடும்பமா? அவர் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? அது எனக்கு பல வாரியாக கேள்வி கேட்க தோணுது. சரி பரவாயில்ல, நேற்று வரைக்கும் வேற ஒருத்த குடும்பத்தினா அதான் திடீர்னு காலேஜ் எப்படிங்க மோடி குடும்பத்துக்காராமா?
அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் யார் கேள்வி கேட்குறா? என்ன தான் சொல்கிறேன், நேற்று கண் கூட நடந்தது. நேற்று ஒரு எஸ்ஐ கேட்குறாரு, நீங்கள் அவன் டிஷர்ட்டை கழட்டு, நீ வந்து ஆதரவு கொடுத்துட்டியா? யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் எஸ்ஐக்கு தெரியுமா? அப்போ எங்கே இல்லையே. ஆனால் தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது நாங்கள் 400 தொகுதிகளை வெல்லுவோம், அதாவது என்டிஏ, அதே மாதிரி நாங்கள் மட்டுமே 370 தொகுதியை வெல்லுவோம். ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் வந்து காங்கிரஸ்க்கு இல்லையோ, அவங்க பிரச்சாரத்தில் அது பார்க்க முடியலைன்ற ஒரு விமர்சனம் வருது இல்லை? கான்ஃபிடென்ட்டை நீங்கள் எங்கே பார்க்கணும்? பேச்சில் பார்க்கணுமா, களத்தில் பார்க்கணுமா? அந்த கான்ஃபிடென்ட் இருக்க போய் தான் உங்களால் யாராலும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் தலைவர் ராகுல் காந்தி நடந்திருக்கிறார். ஒரு பக்கம் 3500 கிலோமீட்டர், இன்னொரு பக்கம் ஒரு 6000 கிலோமீட்டர் வண்டியிலும் நடைபயணம் என கான்ஃபிடென்ட் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? கிரவுண்டில் பாருங்கள். தலைவர் ராகுல் காந்தி இது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு இன்டர்வியூ நான் வந்து அவரோட ஒத்துப்போவதில்லை, அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. யாருக்கும் சாராமல் இல்லை, ஒரு பொதுவான ஒரு கருத்து பேசினார். என்னென்னா, பொதுவாகவே ஆன்டி இன்கம்பன்சி எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்கும்னா, யாரெல்லாம் அரசை விமர்சிக்கிறாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு மோடியை போய் நான் மோடி ஐயாவை பார்க்கணுன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் உட்காந்து ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குங்க, பசி பட்டினியாக இருக்குதுங்க, சோத்து கூட வழியில சொல்ல முடியுமா? வாய்ப்பில்லை, கிடையாது. அப்புறம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு சொல்கிறாப்புல, மோடி பர்சனலாகவே நம்புறாரு இந்தியா வந்து வல்லரசு ஆயிடுச்சுன்னு. அவர் நினைக்கிறாரு என் ஆட்சியின் கீழ் எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு பர்சனலாகவே நம்புறாரு. அப்படி நம்புவது தான் பெரும்பாலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கெட்ட பழக்கம். இது மாற்றுறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து அரசர்கள் எல்லாம் நைட் ரவுண்ட்ஸ் போவாங்க, தன்னை வந்து ஒரு சாமானியனாக வேடமிட்டு கொண்டு போவாங்க. அது அழகாக ஒரு வாசகம் சொன்னார். நீங்கள் சாமானியனாக வேடமிடாத வரை உங்களால் பொதுமக்கள் படக்கூடிய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது புரியாது உங்களுக்கு, நம்ம நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்பான். நீங்கள் சாமானிய வேடம் அணியாத வரை, அங்கே மக்கள்கிட்ட போய் பார்க்காத வரை அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் அரசர் என்கின்ற நிலையிலிருந்து மாறி சாமானியனாக அந்த மக்களுக்கு தெரியாத வரை என்ன கஷ்டப்படுறாங்கன்றது ஓப்பனாக கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, அப்போ என்ன தான் பண்ணணும்? கிரவுண்டுக்கு போய் மக்களுடைய கருத்தை கேட்கணும். அது ஆல்ரெடி ராகுல் காந்தி செஞ்சுட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள், என்றைக்கு கிரவுண்டுக்கு போய் மோடியை வந்து மக்கள் கருத்து கேட்டிருக்காரு? சார், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ 2014க்கு முன்னாடி பிஜேபி எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஜந்தர் மந்தரில் வந்து நிர்பயாக்கு எதிராக போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும், அந்த வீரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது காங்கிரஸ் கட்சியில் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வண்டியை கவுத்து கொளுத்த சொல்கிறீங்க, இதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டார், வீரியம் இல்லை வீரியம் நான் கொளுத்த தான் சொல்லலை, குறைந்தபட்சம் போராட்டம் நான் சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு போராட்டம். விவசாயிகள் போராட்டம் நடக்கலையா? நாங்கள் அதை பொலிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. அது ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்தது பாஜகவிற்காகவா, பாதிக்கப்பட்ட மாணவி நிர்பயாக்காகவா? நிர்பயாக்காக தான். அது அரசியலாக்கியது யார்? இவ்வளோ பெரிய விவசாய போராட்டம் நடந்தது, நாங்கள் அரசியலாக்கணுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ரெஸ்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, பெண் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினார்கள், நாங்கள் அதை அரசியலாக்கணுமா? மாரபி பிரிட்ஜ் அருந்து விழுந்தபோது தலைவர் ராகுல் காந்தி யாத்திராவில் இருந்தார், பாரத் ஜோடோ யாத்திரா. கேள்வி கேட்டாங்க, இந்த நேரத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தோடு என்னுடைய உள்ளமும் என்னுடைய சிந்தனையும் இருக்கிறது, இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லைன்னு. அரசியல்னு வந்ததுக்கப்புறம் அரசியலாக்க விரும்பலை அப்படின்றது அதை உங்களுக்கு வந்து பிஜேபி கொடுத்த தாக்கம், அதனால் இப்படி பேசுகிறீங்க. உங்கள் வயசு என்ன, ஒரு 29-30க்குள்ளே இருக்கலாம் நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் தான் நீங்கள் அரசியலை முழுமையான குற்று நோக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விளங்கி வச்ச அரசியலே அதுதான். ஆனால் உண்மையான அரசியல் அது இல்லை. அரசியல் வந்து இட்ஸ் ஜென்டில்மேன் கேம். ஆனால் இப்போ தான் இந்த பிக்காலிங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டானுங்க அரசியலில். வெறும் இது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சார், நேற்று வந்து ஒரு இது படித்தேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் மோடியுடைய மென்டாலிட்டியை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் வந்து உலகத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணி 3 முக்கியமான உலகத்தில் 3 முக்கியமான தலைவரை கூடுப்பா அப்படின்னாங்க கடவுள். அப்படி சொன்ன உடனே அமெரிக்காவின் ஜோ பைடன், சைனாவின் ஜி ஜின்பிங், இந்தியாவினுடைய மோடியை கூப்பிட்டு சொன்னாராம், உலகத்தை அழிக்க போகிறேன் இப்போ சொல்லிவிடுங்க அப்படின்னு. உடனே ஜோ பைடன் போயிட்டு ட்வீட் போட்டாராம், ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ்னாராம் ட்வீட்டில். ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் வந்து கடவுள் இருக்கார், நான் பார்த்துட்டேன். பேட் நியூஸ் வந்து உலகம் அழிய போகுது அப்படி. ஜி ஜின்பிங் போட்டாராம், ஒரு பேட் நியூஸ் ஒரு ஒஸ்ட் நியூஸ் அப்படின்னாராம் ட்வீட்டு. ஒரு பேட் நியூஸ் ஒரு ஒஸ்ட் நியூஸ். பேட் நியூஸ் வந்து கடவுள் இருக்காருப்பா, நம்ம எல்லாம் இல்லைன்னு சொன்னோம். ஒரு ஒஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா உலகம் அழிய போகுது அப்படின்னு. நம்ம தலைவர் மோடி அமித்ஷா ஃபோன் பண்ணாராம், மச்சா எங்கடா இருக்க அப்படின்னு. அமித்ஷா சொன்னா, தலைவரை சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு குட் நியூஸு ஒரு பெஸ்ட் நியூஸ் அப்படின்னாராம். என்ன அப்படின்னு. 3 முக்கியமான தலைவரை கூப்பிடுறது என்னையும் கூப்பிட்டாங்கயா கடவுள் அப்படின்னாராம். சொல்லிட்டு இல்லாமல் கலாய்க்கிறானுங்க. உண்மை தாங்கண்ணா, 3 முக்கியமான தலைவர் கூப்பிடுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு, என்னையும் கூப்பிட்டானுங்கயா. ஐயோ சூப்பர் தலைவர். அப்புறம் இன்னும் சூப்பர் நியூஸ் சொன்னீங்களா, அது என்னது? உலகம் அழிய போதாயா, 2024 தேர்தலுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாது அப்படின்னாராம். பிரச்சனை என்ன? இப்போ நீ எதை பற்றி அக்கறை கொட்டிருக்கணும்? உலகம் அழிய போகுதுன்றது அக்கறைப்பட்டிருக்கணும். ஆனால் உனக்கு என்ன, நான் உலகம் அழிய போகுது தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகாத.
உலகம் அழிய போகுது என்பதும் பிரச்சனை. ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னையும் 3 தலைவர்கள் முக்கியமான தலைவராக என்னை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது உனக்கு. இது வந்து உண்மையிலேயே மோடியினுடைய மனசாட்சியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. எலக்டோரல் ஆட்டோக்ரஸி லாஸ்ட் ஸ்டேஜ், 8வது ஸ்டேஜில் இருக்கிறோம். இன்னும் 2 ஸ்டேஜ் தான்னா டோட்டல் ஆட்டோக்ரஸி, ஃபுல் ஆட்டோக்ரஸிக்கு வந்துடுவோம். அப்போ இது அந்த ஸ்கேலில் பார்க்கும்போது நம்ம 8வது இடத்துல இருக்கிறோம். 10 புள்ளியில் 8வது இடத்துல நிற்கிறோம். இப்போ அந்த அளவுக்கு நின்றுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, இதுக்கு பேர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது, இது அரகன்ஸ். இல்லை சார், இப்போ எதை கான்ஃபிடன்ஸ் இருக்கிறீங்க? மணிப்பூருக்காக கேள்வி கேளுங்க. மணிப்பூர் மக்களுக்காக எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இதே நிர்பயா, நீங்கள் சொல்கின்ற அதே நிர்பயாவுக்கு மரியாதைக்குரிய மாண்பமை பொருந்திய மன்மோகன் சிங் அவர்கள் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மரியாதை தர்றேன், கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஒருத்தன் ஜெயிலே சத்தாங்க, தூக்கு போட்டாங்கங்க நிர்பயா குற்றவாளிகளை, பில்கிஸ் பானு குற்றவாளிகளை. நீங்கள் என்ன பண்ணீங்க? விடுதலை பண்ணீங்கல்ல. அப்படி அதுதான் மன்மோகன் சிங். ஈரானுடனான அணு ஆயுத கொள்கையை வந்து எதிர்த்து ஜேஎன்யூ மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. மன்மோகன் சிங் உள்ள நுழையும் போது மன்மோகன் சிங் அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஜேஎன்யூ மாணவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குது இது கல்லூரி நிர்வாகம். மரியாதைக்குரிய அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? போராட்டம் நடத்துவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் ஜனநாயக மாண்பு, அதெல்லாம் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் தான் ரிட்டர்ன் வாங்குங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் ஜேஎன் யூனிவர்சிட்டியில் பூந்து அடிச்சிங்களே, மக்களை மறந்துடுவாங்களா மாணவர்கள்? இதை நீங்கள் கான்ஃபிடன்ஸுக்கும் அரகன்ஸுக்கும் there should be a difference. எது அரகன்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கள். மணிப்பூரில் ஒரு கல்லெஞ்சக்காரன் கூட கரையக்கூடிய வகையில் ஒரு பெண்ணை women was paraded naked, பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பெண்ணை அம்மனமாக தெரிய விட்டு அவருடைய மர்ம உறுப்புகளில் கையை விட்டு அவனுடைய ஆண்களை கொன்று அந்த பெண்களை 3 பேரை கொடூரமாக சிதைச்சு தூக்கி போட்டாங்க. அந்த வீடியோ வெளிவராத வரைக்கும் ஒரு பிரதமருக்கு 74 நாட்கள் தேவைப்பட்டது வாய் திறப்பதற்கு. பாராளுமன்றத்திற்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு இழுத்துக்கிட்டு வந்து நிற்க வச்சு பதில் சொல்லியா அப்படின்னா, 1964 வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நோ கான்ஃபிடன்ஸ். கலாய்க்கிறாராமா, சிரிக்கிறாரு, ஜோக் பண்ணுறாரு. இதெல்லாம் என்னங்க? Do you think this as confidence? It is utter clear arrogance. ஆமாம் சார், இப்போ எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ பாஜக தரப்புல இருந்து காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்களும் வந்து அந்த எதிர்ப்பு அரசியல்ன்றதை வைக்கல இல்லையா? பிஜேபி முக் பாரத்னு அந்த மாதிரி நீங்களும் எதுவுமே வைக்கல இல்லையா? அதான் சொல்கிறேன், பிஜேபியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனநிலையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். எந்த ஒரு முறையான ஜனநாயக சக்தியையும் முக்து பண்ணுவேன்னு சொல்லக்கூடாதுங்க சட்டப்படி. சார், நீங்கள் தான் பாஜக ஆபத்து அப்படின்றீங்க. ஆபத்துங்கிறது வேற. ஆமாம், கொள்கை ரீதியாக ஆபத்துங்கிறதா இந்த பக்கம் நிற்கிறோம். அந்த நீங்கள் கூட விஜேந்தர் சிங் சொல்லியிருக்காரு பாருங்க, வந்துட்டார் பாருங்க காங்கிரஸுக்கு. நான் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும் அரசியல் கட்சி நினச்சி போனேன், அம்மாடி அது ஆபத்தாக இருக்குன்னு வந்துட்டேன்னு. அது ஆபத்துங்கிறது வேற. உங்களை அழிப்பன்னு எப்படிங்க சொல்லலாம்? திமுக என்கின்ற கட்சியே இருக்காதுங்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பிரதமர். ஏதாவது எப்படி என்ன பேச்சு இதெல்லாம்? அழிப்பங்கிறது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்? இது ஜனநாயக போட்டிங்க. இது ஒரு அழகிய வழி. ஏன் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது கூட இப்படிலாம் இல்லை. நீங்கள் இதை விளங்கிக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கு மத்தியில் மெல்லிய கோடு இருக்குது என்று சொன்னார். எனக்கு முழுமையாக உடல்நிலை சரியில்லாத போது என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி என்னுடைய மருத்துவ செலவுகளை கவனித்துக் கொண்டவர் ராஜீவ் காந்தி என்று சொன்னார் வாஜ்பாய். நீங்கள் அப்படியே நடந்துக்கிறீங்க. எதிரிகிட்ட கூட அப்படி நடந்துக்குவோம் நாங்கள். உங்களுக்கு அதுதான் பழக்கி தர்றோம். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதான் சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகளாக பிஜேபி செயல்பாடுகளை பார்த்து இதுதான் அரசியல் விளங்கி வச்சிருக்கிறீங்க. ஹேட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஹேட் வருமா? தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், லவ் வில் ஓவர் கம் ஹேட். ஏய் எந்திரா அட்ரா மச்சான் அவனை போலடா அப்படின்னா அது ஈஸி தானே. அட்ரா அவனை விடக்கூடாதா அப்படின்னா அது ஈஸி. பொறுமையாடுறா, நிதான மாதிரி, எது தப்பு எது சரின்னு விளங்கும் அப்படின்னா அது டைம் எடுக்கும். அன்பு வெறுப்பை மிகைக்கும், ஆனால் அன்பு வெறுப்பை மிகைப்பதற்கு நேரம் எடுக்கும். ஏன் என்று சொன்னால் அந்த வெறுப்பினுடைய பாதிப்புகளையும் பின்விளைவுகளையும் பார்த்து மக்கள் வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பொதுவாக இன்றைக்கி எல்லாருமே அவன் பார் எவ்வளோ வெறுப்பாக பண்ணுறான், அவன் பிஜேபிக்காரன் பார் மக்களை வந்து வெறுப்பையாக தூண்டி விடுறான், நீ பிஜேபிக்காரங்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அரகன்ஸுக்கு பதில் வந்து அரகன்ஸ் கிடையாது. அரகன்ஸுக்கு பதில் அஹிம்சா, வெறுப்புக்கு பதில் அன்பு, வன்முறைக்கு பதில் நிதானம். ஸோ தலைவர் ராகுல் காந்தி பாதையிலே உங்களுக்கு பதில் சொல்கிறேன், லவ் வில் ஓவர் கம் ஹேட். இப்போது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை நம்ம பார்க்கும்பொழுது ஜிஎஸ்டியில் சில திருத்தங்கள் கொண்டு வரும், அதே மாதிரி நீட் கியூட் போன்ற தேர்தல்கள் விருப்பப்பட்ட மாநிலங்கள்னா நடத்திக்கலாம். ஆனால் இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது இப்போ நாங்கள் தவறு அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குல்ல இந்த விஷயங்கள்லாம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து சீரணி அரங்கத்தில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பேசும்போது சொன்னார், முன்னொரு காலத்தில் ஒரு தவறு செய்தேன், அந்த தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன். செய்த தவறை, ஏனென்றால் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளும் தெம்பும் திராணியும் எனக்கு மட்டுமே உள்ளது, அது பாரதிய ஜனதா கட்சியோடு நான் வைத்த கூட்டணி என்று சொன்னார். ஒரு நல்ல தலைவருக்கு அழகு நீங்கள் சொல்கிற மாதிரியே அது தப்புன்னு ஏற்றுக்கிட்டோன்னு சொல்ல வரல.
அது தப்பாகவே இருக்கட்டுமே, ஏன் நீங்கள் என்ன தேவதூதர்களா, தவறிழைக்க மாட்டீர்களா? அது ஒரு பக்கம் வச்சிடும், சரியா? தப்புன்னு ஒத்துக்கணும், அது வேற. ஆனால் இது தப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் விஷால் நாளைக்கு வந்து பிரதமரானால் சில திட்டங்களை கொண்டு வருவீர்கள். நீங்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டத்தையும் மக்கள் ஏற்பார்களா? வாய்ப்பில்லை. உங்களுடைய கடமை இப்போ என்ன? பெரும்பான்மையாக மக்கள் எதிர்க்கும் பொழுதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் உள்ளவர்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுதோ நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நல்ல தலைவராக விடுங்க, நல்ல மனிதராக என்ன செய்வீங்க? மக்களோட கருத்தை கேட்டு அது திரும்ப பெறணும். அப்படிதான் இது. இவ்வளோதான் இதுக்கு பதில். அதாவது நீட் சரி என்று அரசு நினைக்கிறது, இல்லை என்று பதறும் மாணவர்கள் நினைக்கிறார்கள். கர்நாடகாவில் குரல் எழுப்பலை வச்சுக்க, ஆந்திராவில் குரல் எழுப்பலை, நல்லா தான் இருக்குது, ஓடுது வச்சுக்க. தமிழ்நாட்டில் சாகுறாங்க பிள்ளைகள். வேணாம்ப்பா உனக்கு வேணாம்னா விட்டுருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதானே. ஜிஎஸ்டி நல்லா இருக்குது, ரொம்ப கொடு. இல்லை எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, சரி வேணாம் விடு. அதாவது அப்படி அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. பெரும்பான்மை மக்களின் குரலாக இது தான் வந்து தற்கூரி சீமான் போன்றவர்கள் எல்லாம் நான் பேசும்போது அடிக்கடி பதிலாக சொல்லுவேன். என்ஐஏ கொண்டு வந்தது யார்? யூஏபிஏ கொண்டு வந்தது யார்? விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது யார்? நீட் கொண்டு வந்தது யார்? அட மடப்பையில், சட்டங்களை நாளைக்கு நீ அதிபரானாலும், நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற நீ அதிபரானாலும் நீ கொண்டு வருவ. நீ கொண்டு வரக்கூடிய, நீ ஃபிடல் காஸ்ட்ரோவாக இருந்தாலும், நீ வந்து சேகுவேராவாக இருந்தாலும், நீ சேகுவேராவே இருந்தாலும், நீ மகாத்மா காந்தியாக இருந்தாலும், நெல்சன் மண்டேலாவாகவே இருந்தாலும், நீ கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அத்தனையும் 100% மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்கான எதிர்ப்பு வருதில்லை. விவசாய போராட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்பு? அந்த எதிர்ப்பை பார்த்து ஒரு 700 உயிர் போகிறதுக்கு முன்னால் அதை திருத்தி கொள்ளாத நீ எல்லாம் யார்? காங்கிரஸ் அப்படி இல்லை. மக்கள் நலனை கவனிக்கும், மக்கள் மனங்களில் என்ன இருக்குது என்பதை பார்க்கும். அதுக்காக ஒரு சட்டத்தை வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக நான் எனக்கு சொல்கிறேங்க, என்ஐஏங்கிறது அற்புதமான அமைப்பு. ஆனால் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு? என்ஐஏ என்கின்ற அமைப்பு எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால், மாநிலங்களின் எல்லைகளை தாண்டி நடக்கக்கூடிய தீவிரவாதங்களை உடனடியாக கேர்ப் பண்ணுறதுக்கு, டு கேர்ப் தி டெரரிசம் மூமெண்ட்ஸ், டு கேர்ப் தி எக்ஸ்ட்ரீமிசம் ஈவன் பியாண்ட் தி ஸ்டேட் பவுண்டரிஸ். அதுக்கு தான் என்ஐஏ அதுக்காக பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டு. ஆனால் பொதுவாக இன்னொரு விஷயம் நான் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய மாநிலங்கள் சார்ந்த விஷயங்களையும் இதில் நீங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போது மாநில உரிமைகள், அதாவது ஒரு மாநில கட்சிகள் என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு காங்கிரஸும் போயிடுச்சா? குறிப்பாக வந்து இந்த இந்தியா கூட்டணியெல்லாம் இந்த நிர்பந்தத்துக்கு காங்கிரஸும் தள்ளப்பட்டிருக்காங்க. அவ்வளோ அபத்தமான கேள்வி இது. நாங்கள் இல்லைன்னா மாநிலங்கள் எங்கெங்கே வந்துச்சு? ஒவ்வொரு மாநில உணர்வை புரிந்தவர்களே நாங்கள் தானேங்க. இந்த இந்தியாவிற்கு நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி பிஜேபிலாம் நீங்கள் ஒரு கட்சியை மதிக்காதீங்க தயவு செஞ்சு. பிஜேபி எப்படி உருவாச்சு? நான் வந்து ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்குறேன், தன்னந்தனியாக உழைச்சி உருவாக்கி வந்தேன்னா ஒரு குடும்பத்தை நான் உருவாக்குறேன். என் குடும்பத்துக்கு எதிராக போய் என் எதிரிகிட்ட சரண்டர் ஆகி என் குடும்பத்துக்கு எதிராக ஒருத்தி வந்து செயல்படுறான். அதுக்கப்புறம் திடீர்னு என் குடும்பத்திலேயே ஒரு ஆம்பளையை கட்டி என் குடும்பத்திலேயே மருமகள் ஆகிறான். மருமகள் ஆகிட்டு என் குடும்பத்துக்கு குத்து சாவியிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் என்னையே என் குடும்பத்துக்கு எதிரானவங்கிறா. என்ன இதுதான் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடு. இந்த தேசத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள், இந்த தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள், இந்த தேசத்தில் எது எதெல்லாம் இருக்குமோ ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் உருவாக்கியது நாங்கள், இந்த தேசத்திற்கு ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்தவர்கள் நாங்கள். இந்த தேசத்தில் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேருவும் அன்றைய சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இந்துத்துவ ஐடியாலஜியை கொண்டு வருகிறது, அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசிய சர்தார் வல்லபாய் பட்டேலும் நேருவும் இல்லாவிட்டால் ஹைதராபாத் இந்தியாவுடைய அங்கமாக இருப்பது ஏது? காஷ்மீர் இந்தியாவுடைய அங்கமாக எப்படி இருந்திருக்கும்? அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடைய அங்கமாக எப்படி இருந்திருக்கும்? சிக்கிம், மணிப்பூர் எல்லாம் இந்தியாவுடைய அங்கமாக எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு மாநில உணர்வுகளை புரிந்து இன்றைக்கி 370 ஆர்டிகல் நீங்கள் ஈஸியாக ரிவோக் பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்னி வரைக்கும் உங்களால் நிலையான ஒரு அரசாங்கம் தர முடியுதா? ஒரு அரசு மாநில அரசு கலைக்கப்பட்டால், ஒரு மாநில அரசு கலைக்கப்பட்டால் குறைந்தபட்சம் எத்தனை மாதத்திற்குள் கவர்னர் ஆட்சியை முடிச்சாங்க தேர்தல் நடத்த வேண்டும்? ஒரு 6 மாதம், அதற்கடுத்து ஒரு 6 மாதம் அதிகபட்சம். ஒரு வருடத்துக்குள்ள 370 ஆர்டிகல் ரிவோக் எவ்வளோ நாள் ஆச்சு? 5 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு சட்டப்படி நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு காஷ்மீர் சுபிச்சம் ஆயிடுச்சு, அமைதி ஆயிடுச்சுன்னு. அப்போ மண்ணாங்கட்டி ஒரு வருஷத்துக்கு எலெக்ஷன் நடத்திருக்க வேண்டியது தானே? உன்னால் 5 வருஷமாக கூட அமைதியை கொண்டு வர முடியல. அப்புறம் எதுக்கு 370 ஆர்டிகல் ரிவோக் பண்ண? எங்களுக்கு தான் தெரியும் அந்த மாநிலத்தை எப்படி நடத்தணும்னு. மணிப்பூர் 10 ஏரியா மடையர்களா ஆட்சிக்கு வந்துட்டா போதுமா? யார்கிட்ட என்ன ஒப்பந்தம் போடணும், அந்த ஸ்டேட்டை எப்படி ஸ்டைலண்டாக கொண்டு போகணும்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உருவாக்குனது நாங்கள் தான். கேட்லாக் எங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா we are the one who invented it. நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம். இந்த கேட்லாக் எங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்களுக்கு தான் இதை கொண்டு போக தெரியும். குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா மாதிரி இந்த தேசத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி பொய் பிரச்சாரம் செய்து இந்த ஆன்டி இன்கம்பன்சியை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறான் எல்லாரும்? ஐயா வாயே திறக்கலனாலும் அந்த மன்மோகன் சிங் ஐயாவே பரவாயில்லன்னு மக்கள் சொல்கிறானா இல்லையா? மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் சொன்னார், பீப்புள் டெல் மீ தட் ஐ எம் a silent prime minister but I was never afraid of taking the press, confronting the press. என்ன சொல்கிறாங்க, நான் அமைதியான பிரதமர், ஆனால் நான் என்றைக்காவது ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்துருக்கேனா அப்படிங்கிறார். எங்கே பேசணுமோ அவங்க பேசியிருக்கார். ஆனால் நரேந்திர மோடி
எங்கே பேசணும், பாராளுமன்றத்தில் மணிப்பூரை பற்றி பேசியானா பேச மாட்டார். பத்திரிகையாளர் சந்திப்பில் மக்களுக்கு பொதுவாக வைக்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லியானா சொல்ல மாட்டார். ஆனால் எங்கே பேசுவார், மன் கி பாத்னு பூட்டி அறைக்குள்ளே இவர் பாட்டுக்கு பேசுவார் தாடியை வளர்த்துக்கிட்டு. இதுதான் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிரதமர். இப்போ கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, மாநிலங்களுடைய உரிமையை பார்க்க போயிடுச்சு. நாங்கள் இல்லைன்னா மாநிலங்களுக்கு இந்த ஃபெடரலிசம் இருந்திருக்காதுங்க. கூட்டாட்சி தத்துவத்தை உருவாக்கி கொடுத்தவர்களே நாங்கள் தானே. எங்கள் ஆட்சியில் தானே மரியாதைக்குரிய புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனை கிராஃப்ட் பண்ணாங்க. நாங்கள்ல எங்களையே எதிர்த்த காங்கிரஸை, மகாத்மா காந்தியை தீவிரமாக எதிர்த்த மரியாதைக்குரிய மாமேதை அம்பேத்கரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு எங்களை மாதிரி இன்க்ளூஷன்ஸ் பார்க்க முடியுமா? மகாத்மா என்று அழைக்க மாட்டார், காந்தியை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று பெயரிட்டு அழைக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய புரட்சியாளர் அம்பேத்கர். ஆனால் அவர்களை சட்ட அமைச்சராக்கி அவர்கள் வகுத்து கொடுத்த கான்ஸ்டியூஷன் படி இந்த தேசத்தை நாங்கள் தானே நடத்தணும். சார், இப்போது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் சொன்னாலும் கூட இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பேங்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இருந்துமே வந்து எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியை வீழ்த்த முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? தேர்தல் வந்தால் தெரியும். வேறு என்ன நான் சொல்கிறது, எல்லாம் கான்ஃபிடென்ஸ் தானேங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ் தானேங்க. 25 வருஷம் ஆண்டார் முசோலினி, முடிவுக்கு வரலையா? பல 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டார் ஹிட்லர், முடிவுக்கு வரலையா? அந்த மக்களுக்கு நல்லதையே செஞ்சாலும் சதாம் ஹுசேன், முடிவுக்கு வரலையா? லிபியாலாம் கடாஃபி இல்லைன்னா ஒரு நாடாகவே இருந்திருக்காது, ஆனாலும் முடிவுக்கு வரலையா? யாருங்க வாழ்ந்துடுவா? எவ்ரி பிகினிங் ஆஸ் அன் எண்ட், எவ்ரி எண்ட் ஆஸ் அ பிகினிங். டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு மார்க் தேர் பிகினிங் ஆஃப் தேர் எண்ட். இந்த தேர்தல் 2024, ஆனால் அப்படியே விடுங்க, உங்கள் பேச்சுக்கே நான் வர்றேன். 2024 இல்லைன்னா 2029 ஒன்றும் இல்லையா? உங்கள் பேச்சுக்கு வர்றேன். உங்கள் ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் எவ்வளோ நாள் இருந்துருவீங்க? எத்தனை பேரை கொண்டுருவீங்க? இல்லை உங்களுக்கு தான் வயசு என்ன? நான் கேட்குறேன் தெரியாமல், தப்பாக நினச்சிக்கூடாது. உங்களுக்கு தான் வயசு என்ன? 72 நினைக்கிறேன். அப்படி எத்தனை வருஷம் வாழ்ந்துருவீங்க நீங்களே ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு? சுப்பிடா இல்லையா? வாழும்போது அன்பை பரப்பிட்டு போங்க. வயசு நல்லா தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் யாருக்கு எப்போ வந்து வாழ்க்கையும் மரணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. வாழ்கிறவரையும் மக்கள் வாழ்த்தணும். இருந்தார், எல்லாருக்கும் நல்லது பண்ணார் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஒரு காலம் இந்த உலகை விட்டு பிரியும் போது அகலாக்குகளும் ஜுனைத் அன்சாரிகளும் பில்கிஸ் பானுகளும் ஏசான் ஜாஃபருடைய மனைவி ஜக்கியா ஜாஃபரிகளும் சஞ்சீவ் பாட்டுடைய மனைவிகளும் கற்கரையுடைய மனைவிகளும் உங்களை சாபமிடக்கூடாது. அப்படி வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. கடைசியில் வாழும்போதுக்கு முன்னாலேயாவது நான் இப்படி தான் சொல்லுவேன். எவ்வளோ நாளுங்க, எப்போ எல்லாரும் வீழ்ந்து தான் ஆகணும். 25 ஆண்டுகள் முசோலினி ஆளும் பொழுது அவன் மனசில் ஏற்றுக்கவே இல்லை, நான் வந்து ஒரு நாள் வீழ்ந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் மக்கள் துரத்தி அடித்தார்கள். அவனை மட்டுமல்ல, அவனுடைய மனைவியும் சேர்த்து துரத்தி அவனுடைய மந்திரிகள் 15 பேரையும் சேர்த்து துரத்தினார்கள். 17 பேரை மிலானுக்கு ஓடிக்கொண்டிருந்த இந்த 17 பேரையும் தலைகீழாக தொங்க விட்டு, வரலாறு சொல்கிறது முசோலினியுடைய கடைசி முடிவை பற்றி, தலைகீழாக தொங்க விட்டு செத்துப்போன பணத்து மேலே எச்சையை தூக்குனாங்க. செருப்பால் அடித்தார்கள். த காப்ஸ் வேர் ஸ்பேட் அண்ட் பீட்டன் என்று வருகிறது. அவ்வளோ வெறி மக்களுக்கு. 25 வருஷம் ஆளும்போது அவனுக்கு தெரியலையா நம்ம ஒரு நாள் வீழுவோன்னு? எல்லாருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான். அதுதான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், இந்தியா மிளிருங்கிறதுன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸாக விளம்பரம் கொடுத்துட்டு தோத்தது பிறகு நாங்கள் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மோடியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது. அப்போது ஜெயிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு ரிவெஞ்ச் இருக்கும்னு சத்தியமாக இருக்கணும்ல. ரிவெஞ்ச் இருக்காதுங்க, சட்டத்தினுடைய டியூ கோர்ஸ் ஆஃப் லா இருக்கும்ல. ரிவெஞ்சுங்கிறது தப்பான வார்த்தை. அகைன் இது தப்பு. இது ஹேட்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. We are not ordinary people to take revenge. We run government. We administer people. We are governed and ruled by law. சட்டம் அதன் கடமையை செய்யும். இப்போ பண்ணுற மாதிரி இல்லை. அஜித் பவார் அங்கே இருக்கும்போது கடமையை செஞ்சது இங்கே வந்தோடனே கடமையை நிறுத்திக்கிச்சு. நவாப் மாலிக் அங்கே இருக்கும்போது கடமையை செஞ்சது இங்கே வந்தோடனே கடமையை நிறுத்திக்கிச்சு. சுவேந்த் அதிகாரி அங்கே இருக்கும்போது கடமையை செஞ்சது இங்கே இருக்கும்போது கடமையை நிறுத்திக்கிச்சு. ஹிமந்த பிஸ்வா சர்மா அங்கே இருக்கும்போது கடமையை செஞ்சிச்சு இங்கே வந்தோடனே கடமையை நிறுத்திக்கிச்சு. அப்படி இல்லை. எங்கிருந்தாலும் ஆர் ஆசாவும் கனிமொழி அவர்களும் எம்பியாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கும் பொழுதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. இத்தனைக்கும் அது ஒன்றுமே இல்லை. வினோத் ராயால் ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பொய் பிம்பம். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அது மாதிரி ஒரு விஷயத்தை காட்ட முடியுமா? ரூல் ஆஃப் லா வில் ப்ரிவைல். சத்தியமேவ ஜெயத்தே, ட்ரூத் அலோன் ட்ரியம்ஸ். எப்போவுமே வாய்மை தான் வெல்லும். சட்டத்தின்படி ஆட்சி நடக்கும். 2022 பில்கிஸ் பானு குடும்பத்தை கொடூரமாக கொலை செய்து கற்பழித்து ஓடிவிட்டார்கள். 2004 வரை அலைந்து திரிந்து ஒன்றுமே செய்ய முடியல அந்த அம்மாவால். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் 2008 அந்த அயோக்கியர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அந்த அயோக்கியர்களை கூட நீங்கள் சட்டத்தின் பெயர் சொல்லி ரெமிஷனில் விடுதலை பண்ணீங்க. மீண்டும்
ஒரு ஆபத் பாண்டவர்களைப் போல இறைவனால் அனுப்பப்படக்கூடிய நீதி தவறாத நீதிபதிகள் ஜஸ்டிஸ் நாகரத்னா போன்ற ஒரு பெண், மரியாதைக்குரிய மாண்பை பொருந்திய எங்களுடைய மரியாதையை அதிகம் அதிகம் பெற்றிருக்கிற ஜஸ்டிஸ் நாகரத்னா போன்ற நீதி தவறாத நீதிமான்களால் இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டு அந்த நாய்ங்க திரும்ப ஜெயிலுக்கு போயிடுச்சிங்க. எனவே சட்டத்தை உடைப்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், சட்டத்தை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். சட்டம் தன் கடமையை செய்யும். இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயருக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.